தந்தையாம் இறைவன் தன்னுடைய மகனை தாங்கக்கூடிய பேச்சை தாய் மரியாளுக்கு கொடுத்த போது, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று நம் தாய் மரியாள் பதிலளிக்கின்றார்கள். இந்த அடிமை என்ற வார்த்தைகளை ஏன் மரியாள் பயன்படுத்த வேண்டும் என்று ஒருவர் என்னிடம் கேட்டார்கள். பெண் என்றால் அடிமையாகத்தான் வாழ வேண்டுமா என்று. இங்கு நம்முடைய தாய் மரியாள் சொன்ன இந்த வார்த்தை அடிமை என்பது அடிமைத்தனத்தை குறிக்கும் வார்த்தையே அல்ல. ஏனென்றால் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதனுடைய நோக்கம், இறை திருவுளத்திற்கு நான் முற்றிலுமாய் பணிந்து அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை நம் தாய் மரியாள் பயன்படுத்துகின்றார்கள். வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய திருவுளத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அவர்களிடமிருந்த அந்த ஒப்புயர்வற்ற தூய்மையினாலும் தாழ்ச்சியினாலும் தான் இந்த வார்த்தைகள் அவர்களிடமிருந்து வெளிப்படுத்தது. நமக்கு தெரியும், நம் தாய் மரியாள் பிறப்பிலேயே மாசு அணுகாதவர்கள் என்று. அன்றைய காலகட்டத்தில் யூத குலத்தில் ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பே கன்னியாக இருக்கும் போதே கருவுறுகிறாள் என்றால் எவ்வளவு பெரிய சவால்களை நம் தாய் மரியாள் சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் யாருக்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை. காரணம், அவர்கள் காத்த அந்த மௌனம் கோழைத்தனத்திலிருந்து வந்த மௌனம் அல்ல, பயத்தினால் வந்த மௌனம் அல்ல. அது தன்னுடைய படைத்த கடவுளின் மேல் அவர்கள் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தின் இருந்து பெற்ற வீரத்தின் அடையாளம்தான் அந்த மௌனம். அடங்கி கிடக்கவில்லையே, தன்னுடைய வீட்டிலே புறப்பட்டு செல்கிறார்கள். தன்னுடைய உறவினர் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய ஓடோடி செல்கின்றார்கள். பயந்து நடுங்கி இருந்தால், அச்சப்பட்டவர்களாய் இருந்திருந்தால் தன்னுடைய வீட்டிற்குள்ளேயே அவர்கள் முடங்கி கிடந்திருக்க வேண்டுமே. அவர்கள் அப்படி இருக்க விரும்பவில்லை. உதவி செய்ய ஓடோடி செல்கின்றார்கள். அந்த சந்திப்பில் நம் தாய் மரியாள் பாடிய அந்த பாடலை இன்று வரைக்கும் ஒரு விடுதலையின் பாடலாக நாம் பார்க்க முடிகின்றது. மேன்மையானவர்களும் வசதி படைத்தவர்களும் உயர்ந்தவர்களும் தான் இந்த பூமியில் மேலானவர்கள் என்று கருதி வந்த அந்த காலகட்டத்தில், அந்த சமுதாயத்தில் நம் தாய் மரியாளின் ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவன் தாழ்வுற்றவர்களையும் பசித்தவர்களையும் தூக்கி நிறுத்துகின்றார் என்று பாடியிருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய விசுவாசத்தின் வீரத்தில் இருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள். இன்று வரைக்கும் அதை நாம் ஒவ்வொருவரும் பாடி பார்த்தோம் என்றால் நமக்குள்ளேயே, நம்மை அறியாமலேயே ஒரு வீரம் நமக்குள் தென்படுவதை நாம் உணர முடியும். கானா ஒரு திருமணத்தில் நடந்தது என்ன? ரசம் தீர்ந்து விட்டது என்று எல்லாருக்கும் தான் தெரியும். ஆனால் அந்த ரசம் தீர்ந்து விட்டதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. கவலைப்பட்ட ஒரே ஜீவன் நம்முடைய தாய் மரியாள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருந்த அந்த வீரமான சுதந்திரமான விசுவாசம், தன் மகனால் இது கூடும் என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று. உண்மைதான், அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்றால் சாதாரண சுவையற்ற அந்த தண்ணீர் சுவை மிகுந்த திராட்சரசமாக மாறி போனது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் சுவையற்றவர்களாக, வீரம் இல்லாதவர்களாக, விசுவாசம் இல்லாதவர்களாக, மகிழ்ச்சி இல்லாதவர்களாக, எதிலும் ஒரு பிடிப்பு இல்லாதவர்களாக நாம் வாழ்கிறோம் என்றால் அவர் சொல்வதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் நாமும் பலமிக்கவர்களாக, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, நிறைவுள்ளவர்களாக, மகிழ்ச்சி உள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை அந்த தாயினுடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த தாயினுடைய விசுவாசத்தையும் வீரத்தையும் நாம் எங்கு நன்கு காண்கிறோம் என்றால் சிலுவை பாதை, மிகவும் கொடூரமான கோரமான அந்த சிலுவை பாதையில் தன் மகனை சந்திக்க வருகின்றார்கள். எந்த பெண்ணால் இந்த காரியத்தை செய்ய முடியும்? அது ஒரு சாதாரண பயணமா? சாதாரண பாதையாது? கயவர்களும் கொடியவர்களும் அதிகார வர்க்கமும் தன் மகனை அடித்து இழுத்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில்
நம் தாய் தன் மகனை சந்திக்கிறார்கள். கட்டாயம் எந்த வார்த்தைகளும் அவர்கள் வாயிலிருந்து வர முடியாது. ஏனென்றால் அத்தகைய கொடூரமான ஒரு சூழ்நிலை அது. ஆனால் தன் மகனுக்கு வலுவூட்டுகின்றார்கள். இந்த சந்திப்பில் அவர்கள் தன் மகனுக்கு சொன்னது என்ன? 33 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் நிறைவு இப்போது நிறைவேறி கொண்டிருக்கின்றது. நானும் உடன் இருக்கிறேன் மகனே என்பதுதான் அந்த சந்திப்பு. நமக்கு ஒன்று தெரிய வேண்டும். எங்கிருந்து நமக்கு வீரம் வரும் என்றால், எப்போது நாம் முழு மன சுதந்திரத்தோடு இருக்கிறோமோ அப்போதுதான் நாம் வீரத்தோடு வாழ முடியும். அப்படி என்றால் இந்த தாய் மரியாள் வாழ்நாள் முழுவதும் ஒரு முழுமன சுதந்திரமாக வாழ்ந்தார்கள். எந்த உலக நாட்டங்களும் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. எந்த உலக உறவும் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பலவீனங்களும் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. மிகவும் சுதந்திரமாக இறைவனோடு ஒன்றித்திருந்த அந்த வீர விசுவாசத்தில் இருந்து அவர்களுக்கு எப்படி ஒரு துணிவு ஏற்பட்டது. ஒருவேளை நாம் அவர்களை சந்தித்து, அம்மா இந்த சிலுவை அடியில் எப்படி உங்களால் நிற்க முடிகிறது என்று நாம் கேட்போம் என்றால், அவர்கள் நமக்கு சொல்லும் பதில் இதுவாகத்தான் இருக்கும். எஜமான் இருக்கும் இடத்தில்தானே அடிமைக்கு வேலை என்று சொல்லுவார்கள். விசுவாசத்துடனும் வீரத்துடனும் வாழ்ந்த நம் தாய் மரியாள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களை கொண்டாடுவதில் நமக்கு பெருமை அல்ல, அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும். பெண் இனத்திற்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நாம் பிறந்திருக்கின்ற இந்த மண் சாதாரண மண் அல்ல. வீரம் மிகுந்த மண்ணில்தான் நாம் ஒவ்வொருவரும் பெண்களாக பிறந்திருக்கின்றோம். இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வீர தாயாக நம்மால் பார்க்க முடிந்தது. போர்க்களத்திற்கு போகிறாள். தன் மகன் முதுகில் அடிபட்டு இறந்தானா, நெஞ்சில் அடிபட்டு இறந்தானா என்பதை பார்ப்பதற்கு. அப்படி ஒரு வீர மண்ணில் பிறந்த நாமும் வீர மங்கைகளாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். தாய்மார்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளை சமூக பணியிலோ இறை பணியிலோ அவர்கள் ஈடுபடுவார்கள் என்றால் அதை கட்டாயம் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இந்த சமுதாயத்தினால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினீர்கள் என்றால், இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவில்லை என்ற நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். எனவே உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இறை பணியில் சமூக பணியில் செல்லும்போது அவர்களை ஊக்குவித்து அவர்களோடு நீங்கள் உடன் இருந்து அந்த பணியை ஆற்றுவதற்கும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கும் நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த உன்னதமான விசுவாசமான வீரமான மரியாளின் உண்மையான வாரிசுகள் என்பதை நீங்கள் இந்த உலகிற்கு எடுத்து காட்ட முடியும் என்பதை உங்களுக்கு நான் இன்று ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எனவே நாமும் அத்தகைய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நம் தாய் மரியாளுக்கு ஏற்ற மக்களாக இந்த பூமியில் ஒரு விசுவாசமான வீரமான விசுவாசத்தோடு நாம் வாழ முயற்சி செய்வோம். நம் தாய் மரியாளின் அருள் நம் ஒவ்வொருவரிடத்திலும் தங்கி இருக்கட்டும். ஆமென்.